Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. இன்றைக்கு 4வது விதமான நிலத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 4வது விதமான நிலத்தை 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும். இது நல்ல நிலம். இந்த நல்ல நிலத்தை குறித்த வியாக்கியானம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும், நல்ல நிலம்னா என்ன, அங்கே விதைக்கப்படுறதுனா என்ன சொல்கிறாரு. வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாக இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். இதுதான் அதனுடைய அர்த்தம்ன்றார். அங்கே 4 காரியங்கள் நடைபெறுவதாக இந்த வசனம் சொல்லுகிறது. வியாக்கியானம் பண்ணுற அந்த வசனம் 23ஆம் வசனம் என்ன சொல்லுது? நல்ல நிலம்ங்கிறது 4 காரியங்களால் ஆனது. என்ன 4 காரியங்கள்? 1, கேட்குது, கேட்குற இருதயம், வசனத்தை கேட்கிற இருதயம். 2வது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இருதயம். 3வது இந்த வசனத்தை கேட்கறது மட்டும் இல்லை, விளங்கி கொள்வது மட்டும் இல்லை. லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு திருப்பினீங்கன்னா இதே ஓமை அங்கே சொல்லப்படும் போது 8ஆம் அதிகாரத்தில் இதே ஓமை அங்கே 15ஆம் வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கிறது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து, எல்லாம் சொல்லுங்கள் காத்து. காத்துனா கேட்டது மட்டும் போதாது, கேட்டு புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது, அதை இழந்துடாதபடி, புரிந்து கொண்டதை விட்டுறாதபடி காக்கிறார்களாம் அவர்கள். காத்து. அப்புறம் 4வது இது காக்கிற இருதயம். 4வது அங்கேயே சொல்லியிருக்குது, பொறுமையுடனே பலன் கொடுக்குறவர்களாக இருக்கிறார்கள். இந்த வசனத்தை கேட்கிறதுங்கிறது ஒரு சாதாரண காரியம் அல்ல. இந்த இதே வழங்க மாட்டேங்குது நிறைய பேருக்கு. பிரசங்கத்தை கேட்கறது வசனம் விதைக்கப்படுகிற ஒரு நேரம், உள்ளங்களிலே வசனம் விதைக்கப்படுகிற ஒரு நேரமாக அது இருக்கிறது. இது ஒரு மேஜிக் மூமெண்ட் மாதிரி. உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய வாழ்க்கை இதில் அடங்கி இருக்கிறது. உங்களுடைய நல்வாழ்வு நீங்கள் கேட்குற இந்த காரியத்தில் அடங்கி இருக்கிறது. ஆகவே கேட்குற காரியத்தை குறித்து அலட்சியமாக இருக்க முடியாது, ஏனோ தானு கேட்க முடியாது. இது ராஜ்யத்தின் வசனம், என்னை வாழ வைக்கிற வசனம், தேவனுடைய ஆளுகை எனக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய வசனம், அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம் என் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக அந்த வசனத்தை அவர் அனுப்புகிறார். இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. அதனால் இது ரொம்ப முக்கியம். இதை நான் கேட்கறது எப்படி கேட்குறேன்றதை பொறுத்து தான் அவருடைய விருப்பங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேற முடியும். நான் ஏனோ தானு கேட்டேன்னா ஒன்றும் நிறைவேறாது. நான் எப்படி கேட்குறேன்றதை பொறுத்து தான் இதில் மூலமாக நான் வெற்றியை பெற முடியும், சுகத்தை பெற முடியும், சமாதானத்தை பெற முடியும், வாழ்வை பெற முடியும். இப்போ கேட்குறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். 2வது புரிந்து கொள்ளுதல். புரிந்து கொள்ளுறதுனா என்ன? வெறும் விளங்கிக்கிறது இல்லை, உங்களுக்கு இந்த சத்தியம் எந்த விதத்தில் பொருந்துகிறது என்கிற விதத்தில் விளங்கிக்கணும். எப்படி இப்போ கேட்கணுமா? ஐயோ இது எனக்கு தான், என் வாழ்க்கைக்கு தான் இது ரொம்ப பொருந்தது, என் சூழ்நிலைக்கு தான் இது ரொம்ப பொருந்தது, நான் இந்த பிரச்சனையில் இப்படி யோசித்தேன், இப்படி பேசினேன், இப்படி இருந்தேன், கரெக்டாக சொன்னார், எனக்கு தான் அது பொருத்தம், நான் தான் இதை எடுத்துக்கணும், நான் தான் இதை அபியாசப்படுத்தணும், நான் தான் இதை கொண்டு வந்து என் வாழ்க்கையில் இதை பயிற்சி வைக்கணும்னு, அப்படி உங்கள் வாழ்க்கைக்கு இதை எப்படி அப்ளை பண்ணலாங்கிற விதத்தில் புரிந்து கொள்ளுறது. அதை பற்றி தான் வேதவசனம் சொல்லுது. புரிந்து கொள்ளணும்னா கேட்டேன் விளங்கிருச்சு, ஒரு அகடமிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. நம்ம ஊரில் மக் அடித்து பாஸ் பண்ணுற ஆளுங்க நிறையா இருக்கிறாங்க இல்லையா? லைன் நம்பர் 1 இது, 2 இது. சில நேரத்தில் எல்லாத்தையுமே மக் அடிச்சிடறோம் நம்ம. அது மாதிரி நான் கேட்டேங்க, புரிஞ்சுதுங்க, சொன்னார், தெரிஞ்சுதுங்க. என்ன தெரிஞ்சது? எப்படி கேட்கணுமா? என் வாழ்க்கையில் அது எப்படி பொருந்தது, என் பிரச்சனைகளில் இது எப்படி கரெக்டாக அதை குறித்து சொல்லுது, இது என் பிரச்சனைகளில் இது எப்படி மாற்றி அமைக்க முடியும், என் பிரச்சனைகளுக்கு ஏற்ற வசனமாச்சே, இது ஏற்ற வார்த்தையாச்சு, ஏற்ற சத்தியமாச்சே, இது நான் ஆழமாக சிந்திக்கணும், இதை நல்லா அலசி ஆராயணும், இன்னும் இதை நல்லா படிக்கணும், இது என்னென்னு புரிந்து கொள்ளணும். அப்படி கேட்கிறது தான் புரிந்து கொள்ளுதல். மேத்யூ ஹென்ரின்ற ஒரு பெரிய காமெண்டேட்டர் இருக்கிறார். அவர் எழுதுகிறார், 200 வருஷம் ஆகுதா. நான் எல்லோரும் அவரை தான் வாசிக்கிறாங்க நிறையா. ஏன்னா அவர் ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கார். ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லா வசனத்துக்கும் விளக்க அவர் எழுதியிருக்கார் பாருங்கள். அவர் இப்படி சொல்கிறார், இந்த புரிந்து கொள்ளுதலை பற்றி இப்படி சொல்கிறார். வாசிச்சுட்டு பிறகு மொழிபெயர்க்கிறேன். God's word deals with men in the rational way and gains possession of the will and emotions of a person by opening their understanding. கடவுளுடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய மனதிலே இப்படி கிரியை செய்கிறதுங்கிறார். எப்படி கிரியை செய்கிறதா?
அவனுடைய மனதை அது கைப்பற்றுகிறது. அவனுடைய மனதை கைப்பற்றி எண்ணங்களை கைப்பற்றுவதன் மூலமாக அவனுடைய சித்தத்தை கைப்பற்றுகிறது. அவனுடைய விருப்பங்களை இது பிடித்து கொள்ளுகிறது. மனுஷனுடைய விருப்பமே இந்த மாற்றப்பட்ட மனம், வார்த்தையினால் மாற்றப்பட்ட மனம் இருக்குது பாருங்கள், அதுக்கேற்றபடி விருப்பம் ஆயிடுது. இவனுடைய சித்தமும் அது மாதிரி ஆயிடுது. ஏன்னா வசனம் உள்ளே போனதுனால மனம் இப்படி வேறு விதமான எண்ணங்களால் நிறைந்திருக்கிறதுனால இவனுடைய வில்லும் இப்போ வித்தியாசமாயிடுது. வில் இஸ் பொசஸ்ட் பை த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேர்ட். இந்த வில் சித்தம் கொள்ளுகிற திறனானது இந்த வசனத்தை குறித்த அறிவினால் அது கைப்பற்றப்பட்டு விட்டது. இட் இஸ் பொசஸ்ட் பை த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேர்ட். அதன் நிமித்தமாக அதன் மூலமாக உணர்ச்சிகளும் பாதிக்கப்படுகிறது. இதெல்லாம் எப்படி உண்டாகிறது? புரிந்து கொள்ளும்போது மனதின் எண்ணங்கள் மாறுகிறது, எண்ணத்தின் மூலமாக சித்தம் விருப்பம் மாறுகிறது. மனுஷனுடைய மனசில் விருப்பம் மாறும்போது உள்ளத்தில் இமோஷன்ஸ் உணர்ச்சிகளும் மாறுகிறது. இப்படி மனம் முழுவதையும் வசனம் ஆக்கிரமித்து கொள்ளுகிறது என்று சொல்லுகிறார். ரொம்ப உண்மை. எப்படி கேட்குறீங்க? கேட்குறது நிறைய பேருக்கு இப்படி கேட்டு இப்படி போயிடும், இந்த காதில் கேட்டு அடுத்த காதில் விடுற மாதிரி. ஆனால் கேட்குறது எப்படி கேட்கணுமா? பலனுள்ள விதத்தில் வாழ்க்கை இருக்கணும்னா, வெற்றியை காண வேணும்னா, வாழ்க்கையில் கேட்குற வார்த்தைகள் நிறைவேறணும்னா எப்படி கேட்கணுமா? புரிந்து கொள்கிற விதத்தில் கேட்கணும். புரிந்து கொண்டால் என்ன ஆகும்? மனமே நம்முடைய எண்ணங்களே வேதத்தின்படி ஆகிடும். அப்புறம் நம்முடைய விருப்பங்கள்லாம் வேதத்தின்படி உள்ள விருப்பங்கள் ஆகிடும். அப்புறம் நம்முடைய உணர்ச்சிகள்லாம் வேதத்தின்படி உள்ள உணர்ச்சிகளாக இருக்கும். மைண்ட், வில் அண்ட் எமோஷன்ஸ் எல்லாம் ஆட்கொள்ளப்படுகிறது என்று சொல்கிறார். இப்போ இந்த விதத்தில் வசனத்தை எடுத்து கேட்டு அதை புரிந்து கொண்டு பண்ணும்போது தான் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகிறது. இது நிறைய பேர் சொல்லுங்க, நாங்கள் இவ்வளோ பெரிய கஷ்டமாக இல்லையே, இதுதான் ரொம்ப ஈஸி, மற்றது தான் கஷ்டம். டிக்கெட் வாக்கிங் 500 மைல் வர சொன்னாருங்க, அவர் ஏதோ பண்ணுறேன்னாரு, 2 நாள் உட்காந்து எனக்காக உபவாசம் பண்ணுறேன்னாரு. டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட சொன்னார், அதுக்காக டிக்கெட்டில் நான் காலிலேருந்து நின்றுருக்கேன் லைனில். டிக்கெட் வேறு பண்டிகை சமயம் கிடைக்க மாட்டேங்குது. இதுதான் கஷ்டம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் கஷ்டம். ரயில்வே ஸ்டேஷனில் லைனில் நிற்கிறது தான் கஷ்டம். இந்த ட்ரெயினில் படுக்கக்கூட இடம் இல்லாமல் தரையில் படுத்துன்னு போகிறது தான் கஷ்டம். அங்கே போய் அவர்கிட்ட லைனில் நிற்கிறது அதை விட பெரிய கஷ்டம். ஹலோ, அவர் பார்ப்பாரா பார்க்க மாட்டாருன்னு இதுக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகிறது அது பெரிய கஷ்டம். இந்த கஷ்டம்லாம் வேணான்னு தான் ஆண்டவர் என்ன சொல்றார்? கஷ்டமில்லாத விதத்தில் ராஜ்யம் இப்படி தான்ப்பா வேலை செய்யுது, நீ இருக்கிற இடத்துல இரு, வசனத்தை கேளு, கேட்குற வசனம் உள்ளே போட்டோம், அதை புரிந்து கொள்கிற விதத்தில் கேளுங்கிறாரு. நான் சொல்கிறேன் இதுதான் ரொம்ப சுலபம். இதை புரிந்து கொள்வதற்காக நான் என்ன பண்ணணும்? அதை பண்ணுறது ரொம்ப சுலபமான ஒரு காரியம். இதில் ஆழமாக போகணும், இதுக்கு என் உள்ளத்தை திறக்கணும், இதற்கு இருக்கிற தடைகளை அகற்றணும், களையை பிடுங்கணும், மற்ற காரியங்களை தூக்கி எறியணும், இதுக்கு இடம் கொடுக்கணும். இது ரொம்ப சுலபங்க. இதுக்கு எந்த செலவும் கிடையாது, இதுக்கு எந்த இதுவும் கிடையாது. பாருங்கள், இது சுலபம். நான் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து இப்படி தான் இருக்க போகிறேன்னு தீர்மானம் பண்ணால் கரெக்டாக அது நடக்கும். இதுதான் ரொம்ப ஈஸி, மற்றது தான் கஷ்டம். படாத பாடுபடுறது தான் கஷ்டம். இது ஒன்றும் பாடு கிடையாது, இது ரொம்ப சுலபம். வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றியை இது கொண்டு வர முடியும். சரி, மூணாவது, சரி, ஒன்று கேட்குறது, ஹியரிங். ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங். மூணாவது கீப்பிங் இட், அல்லது இந்த வசனத்தை காத்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா லூக்கால. காத்து, அதான் சொல்லுங்கள், காத்து. காத்து என்னன்னா, கேட்ட வசனத்தை விட்டுறக்கூடாது. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறக்கூடாது. சிலருக்கு உள்ளே வாங்கி வெளியே போகிறதுக்குள்ளே விட்டுட்டாங்க. அதை என்ன பிரசங்கம் நடந்ததுன்னு தெரியாது, அந்த அளவுக்கு கேட்டிருக்கிறாங்க இவங்க. என்ன பிரசங்கம் நடந்ததுன்னு தெரியாமல் கேட்டுட்டு இருந்துருக்கிறாங்க. ஏன்னா இங்கே உட்காந்துக்கிட்டு யோசனை, நாளைக்கு எப்படி ஃபீஸு கட்டுறது, இன்னும் வாடகை கட்டலையா, அது என்ன பண்ணுறது, அந்த கவலை இந்த கவலை. பிசாசு என்ன பண்ணிட்டான், அத்தனை கவலையும் வச்சுட்டு இதை கேட்காதபடி பண்ணிட்டான். இதை கேட்டாவது ஃபீஸு கட்டுறது எப்படின்னு புரிஞ்சுருக்கோம், இதை கேட்டால் வாடகை கொடுக்குறது எப்படின்னு புரிஞ்சுருக்கிறோம். அது கவலைப்பட்டதுனால இப்போ ஒன்றும் மாற போகிறதில்ல. நாளைக்கு காலையில் போனாலும் நாளைக்கு ஃபீஸும் கட்ட முடியாது, வாடகையும் கொடுக்க முடியாது, கண்ணீரும் அழுகையும் தான் இருக்கும். இதை கேட்கணும், அதுதான் முக்கியம். பாருங்கள், கேட்குறது மட்டும் இல்லை, புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்வது மட்டும் இல்லை, தக்க வைத்து கொள்ள வேணும், ரீட்டைன் பண்ணணும். கீப்ஸ் இட். நீதிமொழிகளை சொல்லும்போது சொல்லியிருப்பாருங்க, வசனத்தை என்ன பண்ணுமா, வசனத்தை குறித்து சொல்லும்போது 8ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லியிருக்குது. ஒரு அழகான பெண்ணை ஒருத்தன் நாடி போகிறான் பாருங்கள், பின்னாடியே போய்
இன்றைக்கெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க எல்லாம் போய் பிடிக்கிறதுக்கு எப்படி பிடிக்கணுமோ அப்படிலாம் பிடிச்சிட்றான். ஆனால் சில பேருக்கு அவன் பிடிச்சதை கரெக்டாக வச்சுக்க தெரியாது. அதனால் நீதிமொழிகளில் எப்படியே சொல்லிடுது பாருங்கள், பிடிச்ச பிறகு அதை பத்திரமா வச்சுக்க, ஏன்னா அது உனக்கு எல்லாத்தையும் கொண்டு வரணும். எது அழகான பொண்ணு இல்லை நான் சொல்கிறது, நல்லா கவனிக்கிறீங்களான்னு பார்க்குறேன் நான். ஞானத்தை அந்த அழகான பெண்ணை போல விவரிக்கிறான் பாருங்க. அதை தேடு, அதை நாடு, பின்னாடியே போ, அதை பர்சியூ பண்ணு. ஹலோ, பாஸ்டர் தான் சொன்னார்னு சொல்லாதீங்க, நான் என்ன சொல்கிறேன்றது கவனிங்க. அதை தேடு, அதை நாடு, அது பின்னாலேயே போ, கிடைக்கிற வரைக்கும் விடாத, அது கண்டிப்பாக கிடைக்கணும். பிடிச்ச பிறகு அது என்னெல்லாம் பண்ணி பத்திரமா வச்சுக்கணுமோ வச்சுக்கன்ற. ஹலோ, இருக்கீங்களா? என்ன அது வலது கையில் தீர்க்காயசையும் இடது கையில் ஐஸ்வர்யத்தையும் ஆஸ்தியும் கொண்டு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஞானம். இப்போ கடவுளுடைய வார்த்தை என்ன அருமையானது பாருங்கள். எதையோ தேடி எதையோ ஓடிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். இதை தேடி இதை பிடிச்சா சரியாக போய்டும், அதை பிடிச்சா சரியாக போய்டும், வேலையை பிடிச்சா சரியாக போய்டும், அதை பிடிச்சா சரியாக போய்டும். நான் சொல்கிறேன், இதை பிடிங்க, இதை பிடிச்சா எல்லாம் உங்களை தேடி வரும். வசனம் சொல்லுது, ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும். இட் வில் ஓவர்டேக் யூ. இது உன்னை வந்து ஓவர்டேக் பண்ணிடும். நீங்கள் போய்கிட்டு இருக்கிறீங்க, உங்களை விட வேகமாக அது வருன்றது. நீங்கள் போகிற வேகத்தை விட அது வேகம் காட்டி உங்களை வந்து பிடிக்கும். அது பிடிச்சி மேற்கொண்டு உங்களை வந்து நிரப்பும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? சரி, 4வது, 1 கேட்கணும், 2வது புரிந்து கொள்ளணும், 3வது காத்து கொள்ளணும், 4வது பொறுமையோடு பலன் கொடுக்க வேண்டும். பொறுமையோடு இருந்து பலன் கொடுக்க வேணும். அதையும் லூக்கால தான் சொல்லிடுது, காத்து பொறுமையுடன் பலன் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிடுது. லூக்கா 8:15 காத்து பொறுமையுடன் பலன் கொடுக்குறான். அப்போ பொறுமை தேவை. சிலர் எப்படி இருக்காங்கன்னா, நான் வர்றேயா, வந்தால் ஏதாவது நடக்குமா, அப்புறம் என்ன சொல்லுது, நான் போனேன் ஒன்றும் நடக்கலை, எப்படி நடக்கும்? அதனால தான் நான் அந்த மாதிரி ஃபால்ஸ் ப்ராமிஸ்லாம் தரதில்லை. நீ வந்தீங்கன்னா எங்கள் கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஏதாவது ஆகிடும் அப்படி நான் சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு சொல்லவே இல்லை. நான் வந்தீங்க சந்தோஷம், இங்கே வந்தீங்கன்னா ஒன்று நிச்சயமாக நடக்கும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுவோம் கரெக்டாக. இதை ஒழுங்காக கவனிக்கணும், ஏன்னா இதில் தான் உங்கள் வாழ்வு இருக்குது. வசனத்தை விதைத்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உங்களுடைய எதிர்காலம். உங்களுடைய எதிர்காலம் எதில் இருக்குது? இதில் இருக்குது. உங்களுடைய எதிர்காலம் என் கையில் இல்லை. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறதுல இல்லை, அதெல்லாம் கிடையாது. கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சிட்டாருங்க. கடவுளே உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அப்போ எதில் இருக்குது உங்களுடைய எதிர்காலம்? இந்த வசனங்களில் இருக்குது. ஏன்னா இந்த வசனம் தான் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும், எப்படி பெற்று அனுபவிக்க முடியும்னு சொல்லுகிற காரியங்கள். அப்போ நான் சொல்கிறேன், பொறுமையோடு காத்திருந்து பலனை பெற வேண்டும். இது ஒரு விதை மாதிரி உள்ளே போய் அது வேலை செய்து அது மரமாக வளர்ந்து கனியை கொடுக்கணும். இன்றைக்கி விதைச்சிட்டு நாளைக்கு போய் நோண்டி பார்க்கக்கூடாது ஏதாவது வந்திருக்குதான்னு. இப்படி டெய்லி நோண்டி பார்த்தா நேற்று வச்சது இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் போயிடும். பொறுமையோடு பலன் கொடுக்க வேண்டும். அப்போ பாருங்கள், இப்படி நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதை வசனம், அதை பிசாசு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நல்ல நிலம் இது ஆழமாக போயிடுச்சு, வேரூன்றிடுச்சு, இது வந்து பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு, மரமாயிடுச்சு, கனி வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பிசாசு வந்து அதை ஒன்று பிடிங்கி எரிஞ்சு போட முடியாது, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. வெயில் வந்து தீஞ்சு போக பண்ணவும் முடியாது. வெயில் வர்றதுனால எல்லா மரமும் தீஞ்சு போகுது, எந்த கனியும் வராதுன்னா யாருக்குமே ஒன்றும் கிடைக்காது. வெயில் வந்து ஒரு சாபம் ஆகிடும். ஆனால் வெயில் ஒரு நன்மை. வெயில் வர்றதுனால தான் தாவர வர்க்கங்கள்லாம் வளருது நல்லா. ஏன் தீஞ்சு போகுது அப்படின்னு சொன்னால், ஆழமில்லாத அந்த பயிர்கள் தான் தீஞ்சு போகுது, வேர் இல்லாத பயிர்கள் தான் தீஞ்சு போகுது இல்லையா? ஈரம் இல்லாத பயிர்கள் தான் தீஞ்சு போகுது. ஆனால் உங்களுக்கு ஆழம் இருந்ததுன்னா, வேர் இருந்ததுன்னா, ஈரம் இருந்ததுன்னா தீஞ்சு போகாதுங்க. வெயில் வந்த உடனே அந்த ஆழம், வேர், ஈரம் எல்லாம் சேர்ந்து இந்த வெயிலை வாங்கி அருமையாக இன்னும் வளர்ச்சியை உண்டாக்கும். அந்த வெயிலை பற்றி என்ன சொல்லுது? உபத்திரவங்கள், துன்பங்கள்னு சொல்லுது. உபத்திரவம், துன்பம் யாரையும் அழிச்சிடாதுங்க. உங்களையும் அழிக்காது, என்னையும் அழிக்காது. நானும் எவ்வளோ உபத்திரவம், துன்பம்லாம் பார்த்துட்டேன், இன்னும் இருக்கிறேன். ஹலோ, உபத்திரவம், துன்பம் நம்மளை ஒன்றும் அழிச்சிடாது. உபத்திரவம், துன்பம் அழிச்சிரும்னா நம்ம என்றைக்கும் அழிஞ்சு போயிருப்போம். எத்தனை உபத்திரவம், துன்பம் பார்த்தாச்சு.
உபத்திரவம் துன்பம் இது வரைக்கும் என்னை அழிச்சதில்லை, உங்களையும் அழிக்காதது, அழிக்கவும் முடியாது. உபத்திரவம் துன்பம் இன்னும் கேட்டால் என்னை இன்னும் பெரிய ஆள் ஆக்கியிருக்குது, இன்னும் வெற்றி பெற செய்திருக்குது, என்னை இன்னும் பலவான மாற்றி இருக்குது, இன்னும் என்னை விசுவாசம் மிக்கவனை மாற்றிருக்குது, உறுதி மிக்கவனை மாற்றிடுச்சு என்ன உபத்திரவம் துன்பம். ஆகவே உபத்திரவம் துன்பம் ஒன்றும் அழிச்சிடாதுங்க. வெயில் வந்ததுனால எதுவும் கிடையாது. வெயில் வரத்தான் செய்யும், அது சூடாக தான் இருக்கும். வேறு இல்லைன்னா தீஞ்சு போயிடும், ஈரம் இல்லைன்னா தீஞ்சு போயிடும், ஆழம் இல்லைன்னா கெட்டு போயிடும். ஆனால் ஆழமும் வேறும் ஈரமும் இருந்தால் இந்த வெயில் ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த வெயில் என்ன ஆக்கிடுது, வளரச் செய்கிறது, இன்னும் அற்புதமான கனியை உண்டாக்க உதவுகிறது. இருக்கீங்களா? இப்படி நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது பலன் கொடுக்கிறது. ஏன்னா மற்ற முள்ளுகள் நெருக்கி போடுறதில்லை. ஏனென்று சொன்னால் அதெல்லாம் களை எடுத்து அப்பப்போ க்ளீனப் பண்ணுற ஒரு இருதயம் அது. உண்மையான கிறிஸ்தவம் அப்படி தான் இருக்கணும். கவலை வரும்போது தூக்கி எறியணும், அதை கவலையை ஒவ்வொரு நாளும் கவலை அகற்றுகிற வேலையில் இருக்கணும். உலக கவலைகளை நீக்கி போடணும். அனாவசியமான கவலைகள் இதெல்லாம் தூக்கி எறியணும். நம்முடைய பாரத்தையெல்லாம் கர்த்தர் மீது வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இது நம்முடைய வளர்ச்சியை கெடுக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ இதுதான் நல்ல நிலம். பாருங்கள், இந்த நல்ல நிலம் நிச்சயமாக பலன் தரும். ஏசாயா 55, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து. எல்லாம் சொல்லுங்கள், வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல். கர்த்தர் இப்படி சொல்கிறாரு பாருங்க, வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல். இப்போ சொல்லுங்கள், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். வெறுமையாக திரும்பாதான், அவர் விரும்புகிறத செய்யுமா. யார் விரும்புகிறத? அவர் விரும்புகிறது. எத்தனை பேர் சொல்கிறீங்க கர்த்தர் விரும்புகிறது என் வாழ்க்கையில் நடக்கணும்னு? கர்த்தர் விரும்புகிறத காட்டில் நீங்கள் ஒன்றும் பெருசாக விரும்பிட முடியாது. இருங்க பிரதர், நான் விரும்புகிறது நடந்தால் போதும். சிலர் நினைக்கிறாங்க கர்த்தர் பக்கத்து வீட்டுக்காரன் மாதிரி நம்மளுக்கு எதுவும் நடக்கக்கூடாமல் பார்த்துக்கிறவருன்னு, நல்லது நடந்துடக்கூடாதுன்னு அப்படி பார்த்துக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. கிடையாது. நீங்கள் எவ்வளவு பெரிய மனசோடு உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட பெருசாக கர்த்தர் நடக்கணும்னு தான் விரும்புகிறார். அவர் விரும்புகிறது, அவர் விரும்புகிறது. அவர் விரும்புகிறது எப்படி எனக்கு நடக்கும்? அவர் எனக்காக விரும்புகிறது எப்படி என் வாழ்க்கையில் நடக்கும்? வசனத்தின் மூலமாக தான் நடக்கும். இந்த வசனம் அதை செய்ய தான் வந்திருக்குது. எதை செய்ய வந்திருக்குது? அவர் விரும்பினதை என் வாழ்க்கையில் செய்யுது, அதையெல்லாம் வாய்க்க வைக்கிறது, வாய்க்க பண்ணுகிறது. சரி, இதை நாம் இன்றைக்கு எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த ஊமையை படித்தோம், இதை நாம் இன்றைக்கு எப்படி எடுத்துக்கொள்வது? ஒன்று, வசனத்தை புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையில் எந்த பலனும் ஏற்பட முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் எந்த பலனும் ஏற்பட முடியாது. வசனத்தை புரிந்து கொள்ளாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையில் எந்த பலனும் ஏற்படவே முடியாது. அதனால தான் பாருங்கள், சிலருக்கு புரியுறதில்லை. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு இமோஷனல் ஃப்ரென்சி, ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு ஆராதனையை நடத்தினா போதும், ஒரு உணர்ச்சி வசப்பட்டால் போதும், அதனால ஏதோ நடந்துடணும்னு எதிர்பார்க்குறேன். நடந்து வெறுமையாக போகிறாங்க ஜனங்க, வெறுமையாக போகிறாங்க ஜனங்க. ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு உணர்ச்சி, அந்த நேரத்தில் கையை தட்டுறாங்க, அந்த நேரத்தில் ஒரு கத்துறாங்க, அந்த நேரத்தில் ஒரு இது பண்ணுறாங்க. ஆனால் எல்லாம் முடிஞ்ச பிறகு புஷ்ஷுன்னு போயிடுது. வெறும் உணர்ச்சி. அது உணர்ச்சி வசப்பட வைக்கிறது. அந்த மாதிரி வேலையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா அதுதான் முக்கியம். வந்தவுடனே சத்தம் போட வைக்கணும், இல்லைன்னா ஆதி அன்பு எங்கே அது இதுன்னு பேசி பிரசங்கம் பண்ணி திட்டிட்டு விடுவாங்க. இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் பாருங்கள். உணர்ச்சி வசப்படுற வைக்கிறதே வேலையாக இருக்குது. ஏன்னா அதில் தான் வேலை நடக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க. வேத வசனம் ஆப்போசிட்டாக சொல்லுது. உணர்ச்சி வசப்பட வைக்கிறது இல்லை. எது மூலமாக நடக்குது? பலன் எதன் மூலமாக உண்டாகுது? வசனத்தை புரிந்து கொள்ள வைக்கிறது மூலமாக தான் பலன் உண்டாகுது. அப்போ பிரசங்கியாருடைய வேலை என்ன? உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கிறது அல்ல, உங்களுக்கு வசனத்தை புரியும்படியாக எடுத்து சொல்லுவது. விளங்குதா உங்களுக்கு? புரியும்படியாக எதுக்கு எடுத்து சொல்கிறேன்? எதுக்கு இவ்வளோ கதை சொல்லி, இவ்வளோ விளக்கம் சொல்லி, இவ்வளோ காரியத்தை எடுத்து படிப்படியாக உங்களுக்கு சொல்லி, இவ்வளோ நாட்களை செலவழித்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக போதிச்சுட்டு வர்றோன்னா புரியும்படியாக எடுத்து சொல்லணும். ஏன்னா அது தான் பலன் தரும். புரிஞ்சாதான் பலன் உண்டாகும். வசனம் புரிந்து கொள்வதனால தான் வாழ்க்கையில் பலன் உண்டாகும். புரிந்து கொள்ளும்போது என்ன ஆகுது? புரிந்து கொள்ளும்போது உணர்ச்சிகள்லேயும் சில பாதிப்புகள் ஏற்படுது. வசனத்தை புரிந்து கொள்வதனால சந்தோஷம் உண்டாகும், அது ஓகே. அதனால பூரிப்பு உண்டாகும், அது ஓகே. அதனால ஒரு ஆர்ப்பரிப்பு உண்டாகும், அது ஓகே. உணர்ச்சியே வேணான்னு சொல்லுங்க. சிலர் செத்த மாதிரி இருப்பாங்க உணர்ச்சியே இல்லாமல். எனக்கு உணர்ச்சி மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு. ஆனால் கிரிக்கெட்டுக்கு மேட்ச்சுக்கு போனால் மட்டும் எங்கேருந்தும் வந்துடும்லாம்.
எல்லா தட்டு கிட்டு அது இது எல்லாத்தையாவது எடுத்துகிட்டு வந்து அடிச்சுட்டு கிடப்பாங்க, டங்க 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 டங்கன்னு சத்தம் போட்டுக்கிட்டு. கோயிலில் ஒரு கையை கூட தட்ட மாட்டாங்க, ஏன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், உணர்ச்சியே கூடாது. அங்கே போனோன்னே எல்லாம் வந்து ஒரே கத்துறது. உள்ள புரிந்து கொள்ளுதல் உண்டானா வெளியே உணர்ச்சியும் உண்டாகும். உணர்ச்சி நல்லது, ஆனால் வெறும் உணர்ச்சியே கிளப்பிக்கிட்டு இருக்கிறது நல்லதில்லை. புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டால் அதன் மூலமாக உணர்ச்சி உண்டாகிறது, அதன் மூலமாக பூரிப்பு, சந்தோஷம், ஆர்ப்பரிப்பு, அதன் மூலமாக கைத்தட்டுறது, அதன் மூலமாக நல்லா பாடுறது, அதன் மூலமாக கத்தரை துதிக்கிறது ரொம்ப நல்லது. ஏனென்றால் அதுதான் பலன் தருகிற விதம். வசனம் அப்படி தான் பலன் தருகிறது. இருக்கீங்களா? ரெண்டாவது, ஒன்று வசனத்தை புரிந்து கொள்வது மூலமாக தான் வாழ்க்கையில் பலன் உண்டாகும். ரெண்டாவது, வசனத்தை காத்து கொள்வது, இருதயத்தில் காத்து கொள்வதன் மூலமாக தான் பலனை அடைய முடிகிறது. சிலர் கேட்டு உடனே விட்டுறாங்க, அதை நம்புறது நிறுத்திடுறாங்க. ஆனால் எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும், எல்லா உபத்திரம், துன்பம் எல்லாவற்றின் மத்தியிலும் அதையெல்லாம் மேற்கொண்டு வசனத்தை விசுவாசித்து வசனத்தில் நின்று அதை காத்து கொள்ளும்போது தான் பலன் உண்டாகிறது. விதைச்ச வசனம் நிலைச்சிருக்கணும், அதை காத்து கொள்ளணும். ஏன் காத்துக்கொள்ளணும்? அது அங்கே பூமியில் இருந்தால் தானே, அது ஆழமாக விதைக்கப்பட்டால் தானே, வேறு உண்டுனா தானே மரமாக வளர்ந்து கனியை கொடுக்க முடியும். ஆகவே விதைக்கப்பட்ட வசனத்தை விட்டுறக்கூடாது. அதை எப்படியெல்லாம் உள்ளே வச்சுக்கணுமோ, தக்க வச்சுக்கணுமோ, அது எப்படி தக்க வைக்கிறது? அதை இன்னும் வீட்டுக்கு போய் இன்னும் திரும்ப கேட்கணும். ஒரு தடவைக்கு 4 தடவை கேட்கணும். நான் அப்படி தான் கேட்பேன். ஒரு தடவைக்கு 3 தடவை கேட்பேன். ஏன்னா திருப்பி கேட்குறது, ஏன்னா விடுறதில்லை. ஒன்று ஒரு லைன் கூட விடாமல் எல்லாத்தையும் கேட்குறது, திரும்ப கேட்குறது, இன்னும் ஆழமாக யோசிக்கிறது, அதை இன்னும் ஆழமாக அதை படிக்கிறது. இப்படி தான் அதை தக்க வைத்துக்கிறோம். அது அப்படி தான் உள்ளே போயிடுது, அது தங்கிடுது, உள்ளே இழக்க முடியாத விதத்தில் அதை பிடித்துக்கொள்கிறோம். மூணாவது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்கிறது என்பதற்கு அடையாளம் என்ன? அங்கே கனிகள் உண்டாகிறது. அவனுடைய வாழ்க்கையில் உண்டாகிற கனிகள் தான் வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறது என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றிகரமாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதுக்கு அடையாளம் என்ன? அதன் மூலமாக உண்டாகிற பலன். அதனால தான் சிலர் கேட்குறாங்க, நீ என்ன கிறிஸ்தவன் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க ஒன்றும் பலனை பார்க்கல, இதன் மூலமாக எதுவும் பார்க்கல. இவன் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால அவங்க எதையும் பெருசாக ஒன்றும் காணலை. பலன், எல்லா விதத்துலையும் பலன் உண்டாகணும். கிறிஸ்தவ ஜீவியம் என்கிறது கனி தரும் ஒரு வாழ்க்கை. இந்த கனி எல்லாருக்கும் தெரியும், அது ரொம்ப ருசியாக இருக்கும், அது அருமையாக இருக்கும், அது ஒரு பெரிய மரம் போல் காட்சி அளிக்கும், அது நிழலில் நிறைய பேர் வரக்கூடிய இடமா இருக்கும். அது கனி உண்டாயிருக்கும், அங்கே வளர்ச்சி இருக்கும், பெருக்கம் இருக்கும், கனி இருக்கும், அருமையான காரியங்கள் அந்த வாழ்க்கையிலே காணப்படும். அப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு அடையாளம் கனி தான். அப்போ கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேணும். என்ன சொல்லுது இந்த ஓமை? வசனம் விதைக்கப்படுது. என்ன இப்படி தான் தேவனுடைய ராஜ்யம் வருது, இப்படி தான் தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யப்படுது. வசனம் விதைக்கிறதன் மூலமாக, அந்த வசனம் விதைக்கிறது மூலமாக தான் எல்லாம் நடக்குதுங்கிறதுனால பிசாசு இந்த விதைக்கப்பட்ட வசனத்தை எடுக்கிறதுக்கு எப்பவும் காத்துக்கிட்டே இருக்கிறான். இதை மறந்துடவே கூடாது. அவன் விதைக்கப்பட்ட வசனத்தின் மேலே தான் அவனுக்கு இதாக இருக்குது. அது எப்படியும் போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு தான் அவன் பார்க்குறான். அதை கெடுக்கிறது தான் அவனுடைய எண்ணமாக இருக்குது. ஒரு ஆள் நான் நடத்தின கூட்டத்தில் உட்கார்ந்தா இருப்பாருங்க. அவர் எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு இந்த கூட்டத்துக்கு போகாதேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் அவரே உட்காந்துருக்கிறாரு. அங்கே உட்காந்துட்டு அங்கே நடத்தின ஆள்கிட்ட சொல்லிட்டு போகிறாராம், என்னப்பா இவரை பற்றி என்னென்னத்தையோ சொல்லி விட்டானுங்க, இதை போய் கேட்காத, இது நல்ல உபதேசம் இல்லையாக்கும், இது கள்ள உபதேசமாக்கும், என்னத்தையோ சொல்லி விட்டானுங்க. அதனால நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இவங்க சொன்னது தான் கரெக்டுன்னு. கடைசியில் இது நல்ல உபதேசமாக இருக்குது, அதுதான் கள்ள உபதேசமாக இருக்குதுன்றான். இவ்வளோ நாள் அப்படி தான் நம்பிட்டு யாரோ சொன்னது. ஏன்னா பிசாசு பாருங்கள், இந்த ஆள் கேட்க முடியாதபடிக்கு ஒரு 5-6 வருஷத்தை வீண் அடித்தாச்சு. எப்போ கேட்டிருக்கலாம், ஏன்னா இவர் கேட்டக்கூடாதேன்னு. ஏன்னா அவனுக்கு தெரியும் கேட்டால் இவர் உருப்பிட்டுருவார். அதனால் இவர் உருப்படாமல் பண்ணுறது எப்படி? கேட்காம இருந்தால் போதும். பிஸியாக வச்சுன்னு அங்கே ஓடி இங்கே போ, அதை பண்ணி இதை பண்ணி இதை. இப்போ சொல்கிறாரு, இப்போ இதை தான் கேட்டுட்ருக்கிறேன் நான் உட்காந்து, இதுதான் எனக்கு வாழ்வழிக்கும், எனக்கு இதை ஏன் கேட்காம விட்டேன்னு இவ்வளோ நாளை வேஸ்ட் பண்ணேன்னு வருத்தமாக இருக்குங்கிறார். இப்போ நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியம். பிசாசு ஒருத்தன் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான், அந்த வசனத்தின் மூலமாக அதெல்லாம் நடக்குதுன்றதுனால அவன் வசனத்தை கவனமாக இருக்கிறான், அதை பிடிங்கி போடுறதில்ல.
ஆனால் நீங்கள் இதில் கவனமாக இருக்கணும், வசனத்தை கேட்குறதுல கவனமாக இருக்கணும். ஏன்னா அதுதான் வெற்றியை உண்டாக்குகிறது, அதுதான் வாழ்வை உண்டாக்குறது. உங்களுக்கு தெரியும், இது வசனம், கடவுளுடைய வசனம். இது வாய்க்கும், அவர் விரும்பினதை இது செய்யும், இது நிறைவேற்றும், இது தோல்வி அடையாது, இதில் வல்லமை இருக்குது, இது நிறைவேற்றும், இது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அந்த தேவனுடைய சித்தத்தை கொண்டு வரும், உங்களுடைய வாழ்க்கையை பரலோகம் போல மாற்றி காண்பிக்கும். இது நிச்சயம், அது அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவன் எவ்வளோ கவனமாக இருந்து வசனத்தை எடுத்து போட பார்க்குறனோ அதை விட கவனமாக நீங்கள் இருந்து வசனத்தை உள்ளே வைக்கிறதுல கவனமாய் இருக்க வேண்டும். நிச்சயம் வெற்றி உண்டு, நிச்சயம் அது வாய்க்கும், வசனம் வாய்க்கும் நிச்சயமாக.